யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 51 தொடக்கம் 59 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கின்றாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கின்றீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கின்றேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கின்றாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் பெரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்பாடல் இடைவெளி என்பது பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது, ஒருவர் சொல்வதை இன்னொருவர் புரிந்து கொள்ளாத நிலையை நாங்கள் தொடர்பாடல் இடைவெளி என்று சொல்கின்றோம். ஒரு மருத்துவரை காணுவதற்காக ஒரு நோயாளி சென்றிருந்தார். அவர் அங்கு சென்ற பிற்பாடு அந்த மருத்துவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். அவரையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த மருத்துவர் இவர் ஏதாவது பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் எதுவும் பேசாமல் அந்த மருத்துவரையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த மருத்துவருக்கு ஆச்சரியம். அப்போது அந்த மருத்துவர் அந்த நோயாளியிடம், நீர் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றீர், உமக்கு எதுவும் சொல்வதற்கு இல்லையா என்று சொல்லி கேட்டபோது அந்த நோயாளி மருத்துவரிடம், எனக்கு 2 நாள்களாக வயிற்று நோய் இருக்கின்றது. ஒருவர் என்னிடம், உம்மை சென்று பார்த்தால் எனக்கு இருக்கின்ற நோய் குணமாகிவிடும் என்று சொன்னார்கள். அதனால்தான் நான் உம்மை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த மருத்துவரிடம் அந்த நோயாளி கூறினாராம். அன்பானவர்களே, இதைத்தான் நாங்கள் தொடர்பாடல் இடைவெளி என்று சொல்லி சொல்கின்றோம். இன்றைய நற்செய்தியையும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நற்செய்தியிலும் இதே தொடர்பாடல் இடைவெளியைத்தான் நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பரிசேயர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். என் வார்த்தைகளை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆனால் இதை பரிசேயர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். பரிசேயர்கள் வெறும் உடல் அளவிலான அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அதை நம்புகின்றார்கள். வெறும் பொருள் அளவிலே அந்த வார்த்தைகளை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் இயேசு கூறியதனுடைய அந்த இறையியல் கருத்தை அவர்கள் உண்மையாக அறிந்து கொள்ளவில்லை. என்னுடைய வார்த்தைகளை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள், அவர்கள் நீ பாவம் செய்ய மாட்டார்கள், தொடர்ந்து என் அன்பிலே நிலைத்திருப்பார்கள் என்று பொருளை கொண்டதாக அவருடைய வார்த்தைகள் அமைந்திருந்தன. ஆனால் பரிசேயர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். அதே போல்தான் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை பரிசேயர்கள் மீண்டும் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்டதாக இருந்தது. ஆனால் பரிசேயர்கள் வெறுமனே அதை பொருள் அளவிலே புரிந்து கொண்டார்கள். இன்றைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதைத்தான மாணவர்களை நாங்கள் கண்டுகொள்கிறோம். மற்றைய சபைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தைகளை வெறும் பொருள் அளவிலே அறிந்து கொள்கின்றவர்களாக, வெறும் பொருள் அளவிலே அதற்கு விளக்கம் அளிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள்.
அதனுடைய ஆழமான இறையியல் கருத்துக்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அறிந்து கொள்ளாமல் வெறும் பொருள் அளவிலே விளக்கம் அளிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதனால் தான் இன்று எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விவாதங்கள் இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பல வழிகளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொடர்பாடல் இடைவெளி என்பது எங்களுடைய சமூகத்தில் இன்று பரவி கொண்டிருக்கின்றது. ஒருவர் சொல்வதை இருவர் தவறாக புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு தவறாக எடுத்து கூறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்று வதந்திகளை பார்க்கின்றோம். இந்த வதந்திகளுக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தொடர்பாடல் இடைவெளி. ஒருவர் சொல்வதை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு தவறாக எடுத்து கூறுவதனால் இன்று எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுடைய சமூகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, எங்களுடைய பங்குகளுக்குள்ளே, எங்களுடைய சமுதாயத்திலே, நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மாணவர்களே, இந்த தொடர்பாடல் இடைவெளியை நாங்கள் இல்லாது செய்து சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளினுடைய உண்மையான அர்த்தத்தை நாங்கள் அறிந்து அதனுடைய பொருளை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கூற அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களிடம் எதிர்பார்த்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள், அவர் என்ன சொல்கின்றாரோ அதனுடைய இறையியல் கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்கள், நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை, இறையியல் கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் வெறும் பொருள் அளவிலே அதற்கு விளக்கம் அளித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தொடர்பாடல் இடைவெளியை நாங்கள் இல்லாது செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்றவர்களாகவும், எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கின்ற இந்த வதந்திகளை நாங்கள் இல்லாது செய்து மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்ற நல்ல வார்த்தைகளை கூறுகின்ற மனிதர்களாகவும் நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக்கொள்ள தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.